இந்த மாதமே வந்து படத்துலேருந்து ஏதாவது ஒரு சிங்கிள் அல்லது ஏதாவது ஒரு டீசர் மாதிரி ஏதாவது வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரஜினி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசனுங்கிற இந்த பட்டியல் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆரம்பித்தோம், ஷூட்டிங் போனோம், ரிலீஸ் டேட் எதுன்னு நான் சொல்லவே இல்லையான்ட்டார். அப்புறம் கேட்க என்ன இருக்குது அதில்? ஒரு இன்னும் இணையாமல் இருக்கிறது அஜித் கூட தான். அது அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு. இந்த படமும் சரி, அதுக்கு அடுத்த படமும் சரி, விஜயோட செல்வாக்கு என்னங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போதான் வந்து அந்த அரசியல் களத்தில் ஒரு கெத்தா வந்து அவரால் போக முடியும். ஒரு அந்நிய சக்திக்கு இங்கே இடம் இல்லை, அவ்வளோதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க தான். நீங்கள் குட்டிகரணம் போட்டாலும் அந்த கட்டமைப்பெல்லாம் இருந்தும் கூட அவரால் அரசியலுக்கு வர முடியல, களத்தை சந்திக்க முடியல, தேர்தலை எதிர்கொள்ள முடியல. அரசியலுக்கு வரும்போது வந்து அவருக்கு ஒரே ஒரு அம்பல் ரிக்வஸ்ட் என்னன்னா, தேவையில்லாத இந்த மத விவசாயத்தை பூசிக்கிட்டு அல்லது மதவாத சக்திகள் கூட போய் சேர்ந்துட்டு அசிங்கப்படுவாங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். சினிமா அப்டேட் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இந்த தேர்தல் கலைப்புறத்தில் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம் பேசலாம். வேட்டையன் எந்த லெவலில் இருக்கு, முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த கட்ட பணிகள் என்ன நடக்குது? வேட்டையனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அந்த படம் எப்போ வெளியாகும் என்ன அப்படிங்கிற ஒரு அக்டோபர் மாதம் வெளியாகும்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் லைக்கா அறிவிச்சிருந்தது. இப்போ வந்து எந்த தேதி அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுவும் படத்தினுடைய நாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வந்து அந்த செய்தியை சொல்லியிருக்கார். எங்கன்னா அவர் இமயமலை போயிருந்தார் இல்லையா, அங்கே சில சாமியார்களோட பேசிக்கிட்டு இருக்கார், அங்கே இருக்கிற ரிஷிகள் கூட. அப்படி பேசும்போது அவங்க கேட்குறாங்க அந்த படம் ரிலீஸ் எப்போன்ட்டு. அப்போது இந்த தசரா டைம், அதாவது நவராத்திரி நடக்கும் இல்லையா, அந்த லீவு நாளில் வந்து அந்த படத்தை வெளியிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அநேகமாக 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அக்டோபர் 10ஆம் தேதி. அது வந்து ஒரு பெரிய வீக்கெண்டு தான், அது பெரிய தொடர்ந்து இருக்கும். ஆமாம், அது நல்ல டைம், நல்ல அருமையான டைம். சரஸ்வதி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த படம் வந்து அப்போது ரிலீஸ் ஆகிற படம் அடுத்து கண்டிப்பாக 2-3 மாதம் ஓடிச்சுனாலே போதும், அடுத்து பொங்கல் வந்துடும். அது வரைக்கும் வந்து அந்த படம் தாக்கு பிடிக்கும். ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள அந்த வேலைகளை முடிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய இது. அந்த இதெல்லாம் எடிட்டிங், ஆமாம், அந்த டப்பிங் எல்லாமே முடிச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் முடிச்சு ப்ரொமோஷன் வேலைகள் தொடங்கும். ஆமாம், இது இனி ப்ரொமோஷன் தான். இந்த மாதமே வந்து படத்துலேருந்து ஏதாவது ஒரு சிங்கிள் அல்லது ஏதாவது ஒரு டீசர் மாதிரி ஏதாவது வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட இப்போ அடுத்து அவர் நடிக்க போகிற படம் லோகேஷ் கனகராஜோட இந்த கூலி, அந்த படம். அந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் தொடங்க போகிறத அவரே சொல்லியிருக்காரு. அதாவது ஜூன் 10ஆம் தேதி வாக்கில் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த படப்பிடிப்பு தொடங்குற சமயம் வந்து இந்த படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஏற்கனவே சத்யராஜ் இருக்கிறத அவரே வந்து சொல்லிட்டாரு. ஸ்ருதிஹாசன் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. இன்னும் சிலரும் வந்து அந்த பட்டியலில் இடம்பெறலாம். பட்டு ரஜினி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சத்யராஜ், ஸ்ருதிஹாசனுங்கிற இந்த பட்டியல் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா என்னடா நமக்கு வேண்டாத கேம்ப்லேருந்து ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்களேன்ற மாதிரி வந்து அவங்க ஒரு பொறுமல் அவங்களுக்குள்ளே இருக்குது. எப்படி அதை சமூக வலைதளங்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஆமாம், நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி வந்து அவர் கையாள போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. முழுமையான கலைஞர்களோட லிஸ்ட் வந்து இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்துடும், இந்த வாரமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ விடாமுயற்சி ஏதோ அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது. அது தொடக்கத்துலேருந்தே அதை பற்றியான நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் உருவானிச்சு. ஆமாம், இப்போ பார்த்தா there is no நியூஸ். ஆமாம், அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு வந்து அது இந்த படம் ஒன்று இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் சம்மரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ போகிற இதெல்லாம் பார்த்தா இப்போ ஏன்னா இப்போ ஜூன் ஆகிடுச்சு. அவர் வந்து இப்போ குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் இருக்கார். முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து எப்படி 1 மாதமாவது ஆகும். 1 மாதம் கழித்து வந்து அதுக்கு அடுத்த மாதமே அவங்க ஷூட்டிங் போனாலும், இது முடிச்சுட்டு வந்தவொடனே ஷூட்டிங் போகிறாங்க விடாமுயற்சிக்கு. அப்படி போனாலும் கூட மீதி இருக்கிற போர்ஷன் இன்னொரு ஒரு மாதம் அந்த ஷூட்டிங் நடக்கணும். அதன் பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணணும். அதன் பிறகு தான் வந்து படம் ரிலீஸு, ப்ரொமோஷன் இதெல்லாம். ஸோ அதுக்குள்ளே வந்து குட் பேட் அக்லியோட ரிலீஸ் டேட்டே வந்து பொங்கல். ஆமாம், பொங்கல் ரிலீஸ் அது. அதனால் அந்த நெருக்கடியில் சிக்காமல் இந்த படத்தை வந்து அநேகமாக வந்து அடுத்த அந்த ஏப்ரல் 14 முன்னாடி இது வராது. அப்போ
இப்போ இருக்கிற நிலையை பார்க்கும்போது குட் பேட் அக்லிக்கு முன்னே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. இன்னும் அந்த பெண்டிங் ஷூட்டிங்கு அதை முடிச்சுட்டு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் தான் செய்யணும். அப்படின்னு பார்த்தா கூட வந்து பெரிய படங்கள் கிளாஷ் ஆகுது. பார்த்தா விஜய் படம் வருது செப்டம்பரில், அக்டோபரில் ரஜினி படம் வருது. அதுக்கடுத்து டைம் இல்லை உங்களுக்கு. அதுக்கடுத்தே வந்து ஜனவரி மாதம் திரும்ப இந்தியன் 2 வருது கூட. இந்தியன் 2 இப்போ வந்துடுது, ஜூலையில் வந்துடுது. அதுக்கு அடுத்து ஜனவரியில் பார்த்தா அஜித் படமே வந்துடுது, குட் பேட் அக்லி வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் டைம் விட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அது சரியாக இருக்கும். அதனால் அடுத்த சம்மருக்கு தான் இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன் இந்த டிலே, என்ன காரணம்னே தெரியல. அதான் இது வந்து அந்த நடிகர்கள் எல்லோருமே வந்து வெவ்வேறு படங்களில் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. எல்லாருமே ஒன்று திரட்டி திரும்ப வந்து வெளிநாட்டுக்கு போய் தான் எடுக்கணும். இங்கே என்ன பிரச்சனை இல்லை, இங்கே என்ன ஏதாவது ஒரு பிரேக்கில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கூட பண்ண முடியும். எல்லோருமே திரும்ப ஒட்டுமொத்தமாக கால் ஷீட் கொடுத்து மொத்த குழுவையும் கூட்டிகிட்டு அஜர்பைஜானோ அல்லது வேறு ஒரு நாட்டுக்கோ போகணும். அந்த ப்ராசஸ் வந்து பெருசு. அதனால தான் இந்த டிலே. இது வந்து நம்ம யூகமாலாம் நான் இதை சொல்லலை. அண்மையில் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தலைமை அதிகாரியை நான் சந்தித்து பேசும்போது அவர் வந்து இதை உறுதிப்படுத்தினார். இல்லை இது மாதிரி பணம் பிரச்சனை, ஃபைனான்ஸாக வந்து நீங்கள் நெருக்கடியில் இருக்கீன்ற மாதிரிலாம் நிறைய வருது, அது பார்க்குறீங்களான்னு. பார்க்குறேன் சார், நான் என்ன பண்ண முடியும், ஒரு சேனலை கூப்பிட்டு நான் பதிலாக சொல்ல முடியும். பொதுவாக வந்து அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க. இதில் ப்ராக்டிக்கலாக இந்த நடைமுறை சிக்கல் இருக்குது எங்களுக்கு. அதனால் இதெல்லாம் செட் பண்ணி படப்பிடிப்பு முடிகிறதுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் தேவைப்படும். அதன் பிறகு தான் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். நாங்கள் இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணோம், ஷூட்டிங் போனோம், ஆனால் எப்போ ரிலீஸ்ன்றதை நாங்கள் சொல்லவே இல்லை இப்போ வரைக்கும் அப்படின்ட்டு. ரிலீஸ் அவங்களாம் சொன்னாங்க, ஆரம்பித்தோம், ஷூட்டிங் போனோம், ரிலீஸ் டேட் எதுன்னு நான் சொல்லவே இல்லைன்ட்டார். அப்புறம் கேட்க என்ன இருக்குது அதில். அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லிக்கு பிறகு பெரிய டைரக்டர்களோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்குன்ற சொல்றாங்க. அஜித் சொல்றேன். ஆமா, அதான் அஜித் வந்து இப்போ ஏற்கனவே வந்து அவர் சங்கர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டிய ஒரு இருந்தது. அது அப்படியே தள்ளி போயிடுச்சு, அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ திரும்ப வந்து சங்கர் கூட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சங்கரை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த நடிகர்கள் அத்தனை பேரையும் வந்து அவர் திரும்ப இயக்கிட்டார். பார்த்தா ரஜினிகாந்த் வச்சு 3 படம் பண்ணியிருக்காரு, கமல்ஹாசன் வச்சு ஆல்மோஸ்ட் இப்போ 3வது படமும் பண்ணுறாரு, விக்ரம் வச்சு 2 படம் பண்ணிட்டாரு, நல்ல எல்லாமே பெரிய வெற்றி படங்கள், அர்ஜுனை வச்சு 2 படம் பண்ணிட்டாரு. இப்படி எல்லாருமே தலை சிறந்த நடிகர்களை வந்து அவர் சிறப்பான முறையில் கையாண்ட பெருமை சங்கருக்கு உண்டு. விஜய் வச்சு கூட நண்பன் பண்ணார். அந்த வரிசையில் வந்து அவருக்கு இன்னும் இணையாமல் இருக்கிறது அஜித் கூட தான். அது அஜித் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். இன்னும் எந்த தகவலும் அஃபிஷியலாக வரல, பட் பேச்சு நடக்குது அப்படின்றாங்க. கோட் வந்து டப்பிங் பணிகள் எல்லாமே விஜய் முடிச்சு கொடுத்துட்டாரு போல இருக்கு. ஆமாம், அது முடிச்சுட்டாரு. இந்த அமெரிக்காவில் போயிட்டு இந்த டிஏஜிங் ஒர்க் இது எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்த படத்துக்கான இந்த ஹெச் வினோத் படம் எப்போ அந்த அறிவிப்புலாம் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. ஏன்னா செப்டம்பர் ரிலீஸ் படம், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதனால் 2-3 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னே வந்து இந்த ப்ரொமோஷன் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போனோம். ஏன்னா இந்த படமும் சரி அதுக்கு அடுத்த படமும் சரி விஜயோட செல்வாக்கு என்னங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை அது. ஏன்னா லியோ வந்து நிறைய கலவையான விமர்சனங்கள் நெகட்டிவாக போயிடுச்சு. இந்த 2ம் பாசிட்டிவாக வரணும்னா விஜய்க்கு வந்து நல்ல பேர் வந்து இன்னும் அதிக அளவில் வந்து அது கிடைக்கணும். அப்போ தான் வந்து அந்த அரசியல் களத்தில் ஒரு கெத்தாக வந்து அவரால் போக முடியும். இல்லைன்னா இப்போவே வந்து ட்ரோல் நிறைய பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் வந்து களத்துக்கே வர்றதில்ல, வெறும் அவருடைய செக்ரட்டரி மட்டும் வந்து பேசிட்டு போகிறாரு அப்படின்னு. அதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட இந்த கேள்வியை நேரடியாக கேட்குறாங்க. ஸோ இந்த சூழலில் படங்கள் மூலம் ஒரு பெரிய சக்ஸஸை காமிச்சிட்டு விஜய் கெத்தாக உள்ளே வரும்போது தான் அந்த வாக்குகள் அரசியல் களமே வந்து ரொம்ப அவருக்கு இணக்கமாக வரும். இப்போ மக்களவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுட்டு தமிழ்நாடு எல்லாம் ஒரு சேஞ்ச் இருக்குது. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் இயக்கத்துக்கு கட்சிக்கு ஒரு கணிசமான வாக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்களும் விஜயோட சேர்றது மாதிரி சூழல் இருக்குது. இந்த இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு இவர் ரொம்ப தீவிரமாக இருப்பாரா? விஜய் வந்து அரசியல் இருக்கணும். ஏன்னா இப்போ அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கோ அல்லது இந்த இந்தியா கூட்டணிக்கோ வாழ்த்து சொல்லலை. ஆந்திராவில் பவன் கல்யாணம் கூட வாழ்த்து சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மண்ணை சேர்ந்தவங்க வேற எவனும் அந்த ஏரியாவில் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 40 தட்டி தூக்கியிருக்காங்க. அது ஆளுங்கட்சியா எதிர்கட்சி அதெல்லாம் வேற விஷயம். ஒரு அந்நிய சக்திக்கு இங்கே இடம் இல்லை, அவ்வளோதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க தான். நீங்கள் குட்டிகரணம் போட்டாலும் ஒரு சீட்டு நீ செகண்ட் பிளேஸ் கூட வர முடியாது. அதை வந்து திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க.
அந்த ஒரு காரணத்துக்காகவே வாழ்த்தி இருக்கணும். இல்லை, ஒரு நாகரிகத்துக்காக, ஒரு அரசியல் நாகரிகத்துக்காக கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கலாம். கண்டிப்பா. இப்போ இவர் வந்து இதை மறைக்கும் போது, இது மாதிரி வாழ்த்து தெரிவிக்காம போது அவரோட அரசியல் என்னங்கிறது புரிய ஆரம்பிக்குது. ஆமா, யாரை எதிர்க்கிறாரு, யாரை எதிர்த்து இவர் களத்துல இறங்க போறாருன்றது அவர் ஒரு சும்மா ஒரு இண்டிகேஷன் காட்டுறாரு. இவர் யாரை ஆதரிக்கிறாரோ அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா, அதை அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விஜய்க்கு அவர் சினிமாவில் நடிக்கும் போது வந்து அவ்வளோ சாதகமா அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து நிறைய பண்ணியிருக்கோம். அரசியலுக்கு வராரு, நமக்கு அவர் எதிரி கிடையாது. அரசியலுக்கு வரும்போது வந்து அவருக்கு ஒரே ஒரு அம்பல் ரிக்வஸ்ட் என்னன்னா, தேவையில்லாத இந்த மத விவசாயத்தை பூசிக்கிட்டு அல்லது மதவாத சக்திகள் கூட போய் சேர்ந்துட்டு அசிங்கப்பட வேணாம். நீங்கள் இப்போ சீமான் கூட அவர் கைக்கு வைப்பார் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. தாராளமாக அதை செஞ்சாருன்னா உண்மையிலே நல்ல பேர் கிடைக்கும் அவருக்கு இருக்கிற இப்போ எல்லாரும் கணிச்சிருக்கிற அந்த வாக்கு சதவீதமும் சீமானுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வாக்கு சதவீதம் சேர்ந்தா கூட பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அதை செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். இந்த பிறந்த நாளில் அதற்கான முன்னெடுப்பு அவர் செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். எதுவும் புதிய அறிவிப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு ரிலேட்டடாக சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இருந்தே வந்து இந்த களத்தை வந்து தயார் பண்ணணும் அவர். ஏன்னா ரொம்ப நாள் கிடையாது, இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 2025 வந்துடும். அதுக்கடுத்து ஒரு வருஷம் தான். ஒரு வருஷத்தில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா தேர்தலை சந்திக்கிறது. இப்போது ரஜினிகாந்த் எடுத்திங்கன்னா அவருக்கு இல்லாத மன்றங்கள் இல்லை, அவருக்கு இல்லாத ரசிகர்கள் இல்லை, வெறித்தனமான உழைப்பு, காசு பணம் எதையும் எதிர்பார்க்காம. இப்போ இந்த அவர் ரஜினி மக்கள் மன்றம் பண்ணா இருப்பாருங்க, யாரும் ₹1 கூட வந்து அவர்கிட்ட வாங்கலை. நான் இது எங்கே வேணால் சொல்லுவேன், ₹1 அவர்கிட்ட யாரும் வாங்கலை. தங்களுடைய சொந்த செலவு, சொந்த காசு செலவு பண்ணி இந்த கட்சிக்காக வந்து உழைச்சாங்க. பூத் கமிட்டி ஆல்மோஸ்ட் வந்து 80% அந்த பூத் கமிட்டியை வந்து அமைச்சிட்டாங்க. இவங்க எத்தனை பேர் வேணுன்றாங்களோ அதுக்கு மேலேயே பூத் கமிட்டி உறுப்பினர்களை சேர்த்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சொந்த செலவு. அது மாதிரி ஒரு கட்டமைப்பு விஜய் பண்ணணும். இல்லை, அந்த கட்டமைப்புலாம் இருந்தும் கூட அவரால் அரசியலுக்கு வர முடியல, களத்தை சந்திக்க முடியல, தேர்தலை எதிர்கொள்ள முடியல. அதான் கலை யதார்த்தம். ஏன்னா அவர் இதெல்லாம் நெருங்க வேணாண்டா, இந்த இதே நமக்கு வேணாம், இதெல்லாம் அவர் ஏற்கனவே செஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. விஜய் எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு அப்படின்னு. அதான் சொல்றேன். விஜய்க்கு வந்து இப்போ இது கூட கம்பேர் பண்ணால் விஜய் வந்து இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, டைம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து தீவிரமாக இறங்கணும்னா இந்த பிறந்த நாளின் போது ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியிட்டு களத்தை வந்து பரபரப்பாக்கி அவர் பக்கம் திருப்புறதுக்கான வேலைகளை அவர் செஞ்சாகணும். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.